வெல்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் ஆல்சோ ப்ரிப்பரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ட்ஸ் அந்த இந்த வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்குறோம்னா, இது எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் அது ரிலேட்டான ஒரு கொஸ்டின்ஸாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the ideal BJT in the circuit given below is biased in the active region with a beta of 100 and இப்போ அது வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, if IB is equal to 10 microampere கொடுத்துருக்காங்க, then VCE in volts rounded off to 2 decimal places is அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ வந்து 4.95 அண்ட் ஆப்ஷன் பி வந்து 3.03, ஆப்ஷன் சி வந்து 1.92 அண்ட் ஆப்ஷன் டி வந்து 3.73. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி சால்வ் பண்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்தாங்க பீட்டாவோட வேல்யூ வந்து 100 அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ பீட்டாவோட வேல்யூ 100 சரியா. ஸோ அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐபியோட வேல்யூ வந்து 10 மைக்ரோ ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபியோட வேல்யூ 10 மைக்ரோ ஆம்பியர். இதுவே நம்ம மில்லி ஆம்பியர்ல சொன்னா 0.01 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி ஓகே. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா, ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஐபி அப்படின்னு ரிலேஷன் தெரியும். ஸோ அப்போ ஐசி வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா 100 கிராஸ் 0.01 மில்லி ஆம்பியர். ஸோ தட் இம்ப்ளைஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர். ஸோ ஐசி வந்து 1 மில்லி ஆம்பியர் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். சரியா. சரி, ஐசி வந்து 1 மில்லி ஆம்பியர் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம இதில் ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஐபி இது ஒரு ஜெனரல் ஃபார்முலா. இல்லைன்னா வேற எப்படி சொல்லலாம்னா இதையே வந்து இந்த மாதிரி சொல்லலாம். தட் இஸ் ஐசி இஸ் ஈக்குவல் டு 100 ஐபி. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஐசி இஸ் ஈக்குவல் டு 100 ஐபி அப்படின்னு சொல்லி. சரியா. நெக்ஸ்ட் எமிட்டர் கரண்ட். அதுக்கு நெக்ஸ்ட் எமிட்டர் கரண்ட் வரும். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி சிமிலரா வந்து எமிட்டர் கரண்ட். ஸோ ஐஇ. ஸோ நம்மளுக்கு வந்து ஐஇ இஸ் ஈக்குவல் டு என்னன்னு தெரியும்னா கலெக்டர் கரண்ட் பிளஸ் பேஸ் கரண்ட் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ஐசி வந்து பீட்டா ஐபி. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஐபி. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் பீட்டா ஐபி. ஸோ ஐசி இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஐபி பிளஸ் ஐபி. ஸோ சிம்பிள் என்ன சொல்லணும்னா ஐபிஐ காமன் ஆடுங்க. ஐபிஐ காமன் ஆடுதா இது வந்து பீட்டா பிளஸ் 1. ஸோ எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் இன்ட்டு 1 பிளஸ் பீட்டான்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்போ எமிட்டர் கரண்ட் வந்து சிம்பிள் என்ன சொல்லணும்னா, ஸோ ஆல்ரெடி வந்து பீட்டா வந்து 100. ஸோ இப்போ வந்து 101 அதாவது 101 ஐபி சொல்லலாம். ஸோ எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 101 ஐபி. ஸோ இதையும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ கலெக்டர் கரண்ட் வந்து 100 ஐபி, எமிட்டர் கரண்ட் வந்து 101 ஐபி. சரி, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம டயக்ராம்ல சர்க்யூட் டயக்ராம்ல பார்ப்போம். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுல ஐஇ வந்து என்னன்னா 101 ஐபி நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இப்போ ஐஇ வந்து 101 ஐபி. ஸோ இப்போ இந்த இடத்துல இதுல ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து என்னன்னா தட் இஸ் 101 ஐபி. ஸோ இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 101 ஐபின்றது கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐபி. ஸோ இங்க ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐபி. ஸோ ஆல்ரெடி ஐசின்றது நம்ம என்ன சொன்னோம், இங்க இதுல ஃப்ளோ ஆகிற கரண்ட் இங்க வந்து ஐசின்னு சொல்லுவோம். ஸோ ஐசி வந்து 100 ஐபின்னு சொல்லலாம். ஸோ ஐசி வந்து என்னன்னா 100 ஐபி. ஸோ அதே மாதிரி இப்போ இது ஜங்ஷன்ல வந்து 2 அவுட் கோயிங் கரண்ட். அப்போ இங்க வர கரண்ட் வந்து என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் 101 ஐபி. ஸோ இதை வந்து முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இப்போ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு இங்க கேட்கிற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா விசிஇ இதான் வந்து கொஸ்டின். ஸோ விசிஇ தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். கேவிஎல் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல அப்ளை பண்ணுவோம். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல ஸோ கேவிஎல் அப்ளை கேவிஎல். ஸோ அப்படி கேவிஎல் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க விசிசி இருக்கு. ஸோ விசிசி மைனஸ் இங்க சம் டிராப், அதாவது 101 ஐபி இன்ட்டு 5K. ஸோ 101 ஐபி இன்ட்டு 5K. ஸோ இங்க வந்து பொட்டன்ஷியல் டிராப். திரும்ப அடுத்து வந்து இங்கேயும் டிராப் தான் மைனஸ் விசிஇ. ஸோ அடுத்து வந்து இங்கேயும் வந்து டிராப் தான் மைனஸ் 101 ஐபி இன்ட்டு 3K. தட் இஸ் ஈக்குவல் டு 0. கேவிஎல் அப்ளை பண்ணும். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணி நம்ம இது மாதிரி கிடைச்சிருக்கு. இதுல வந்து ஆக்சுவலா என்னன்னா விசிசி தெரிஞ்ச வேல்யூ தான். ஸோ எழுதிக்கலாம். ஸோ as well as விசிஇ மட்டும் தான் அன்னோன் பேராமீட்டர். ஸோ விசி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துட்டு போயிடுங்க. தட் இஸ் விசி இஸ் ஈக்குவல் டு ஃபைனலா வந்து 10 மைனஸ் 101 ஐபி இன்ட்டு 5K. நெக்ஸ்ட் மைனஸ் 101 ஐபி இன்ட்டு 3K. ஸோ இது மாதிரி கிடைச்சிருக்கும். ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 10 ஆக்சுவலா 101 ஐபி ரெண்டுத்தையும் காமன் ஆகுது. ஸோ நம்ம அதை வந்து 101 ஐபி வந்து காமனாக வெளியே எடுத்துட்டு இங்க வந்து 5K பிளஸ் 3K. ஸோ 10 மைனஸ் 5K பிளஸ் 3K 8K. ஸோ 808 ஐபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5K பிளஸ் 3K. ஸோ ஃபைனலாக கேவும் இங்கே வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி இங்க ஐபியோட வேல்யூ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லி ஆம்பியர். ஸோ ஐபியோட வேல்யூ 0.01 மில்லி ஆம்பியர். இப்போ 808 இன்ட்டு 0.01 இந்த மில்லி ஒன்று இருக்கு. அஸ் இங்க கே ஒன்று இருக்கு. அந்த கேவும் வச்சிருவோம். இப்போ மில்லியும் கிலோவும் கேன்சல் ஆயிடும். இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 808. ஆக்சுவலா இதுல வந்து 2 ஜீரோவா. ஸோ 8.08 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து என்னன்னா 10 மைனஸ் 8.08. ஸோ 10 மைனஸ் 8.08னா 10 மைனஸ் 8.08. நம்மளுக்கு ஆன்சர்
ஆன்சர் இதுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.92 வோல்ட்ஸ்ன்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ வோல்ட் அதாவது VCE வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.92 வோல்ட். ஸோ ஆப்ஷன் வந்து இதில் வந்து சி வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகுது 1.92 வோல்ட். இந்த கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் நம்ம சிம்பிளா என்னென்னலாம் புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஐசிசி ஈக்குவல் டு பீட்டா ஐபி மூணு விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி ஈக்குவல் டு பீட்டா ஐபி இந்த ஃபார்முலா ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்ல கேவிஎல் அப்ளை பண்ணியிருக்கோம். வேற எதுவும் பெருசாக இதில் கிடையாது. ஸோ இதுதான் இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல வந்து ஒரு சம் கொடுத்துருந்தாங்க. அந்த சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ டு ஃபைண்ட் த விசிஇன்ற மாதிரி சிம்பிளா நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது ஆக்சுவலாக நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்ற ஆஸ்பிரன்ஸா இருந்தா என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. Dear viewers, if you like this video, then please hit the like button. If you want more videos like this, then subscribe to the channel. Dyson Ramakrishnan. I thank you all the learners, those who are watching and learning through my videos. Dyson Ramakrishnan signing off. Thank you.